நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி வானொலியிலே. இப்பொழுது உங்களோடு நடா ராஜ்குமார், தொடர்ந்து என்னோடு இங்கே டாக்டர் லம்போதரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் நடராஜ்குமார் அவர்களே, வணக்கம் கீதவாணி நேயர்களே. மீண்டும் குருவர்களும் திருவர்களும் கைகூட உங்களுடன் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இந்த கார்த்திகை மாதத்து ஞாயிற்றுக்கிழமை இன்று இணைந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் கடந்த வாரம் ஒரு சில வாரங்களாக நிகழ்ச்சிக்கு சமூகம் தர முடியவில்லை. ஆனாலும் இங்கே நேயர்கள் நேரடியாக அழைத்து எப்பொழுது டாக்டர் வருகிறார் என்று கேட்டபடியே இருந்தார்கள். அவர் கேள்விகளோடு தயாராக இருந்தார்கள். நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்ற நேயர்களுக்கு மீள் ஒலிபரப்பு பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள். அவை நான் சொன்னேன், டாக்டர் ஒரு திருத்தல யாத்திரைக்காக சென்றிருக்கின்றார், விரைவிலே வந்தவுடனே நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வார் என்று நான் கூறியிருக்கின்றேன். இப்பொழுது அவர் எங்கே எல்லாம் சென்று வந்தார் என்ற ஒரு ஆவலோடு நேயர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய திருத்தல யாத்திரை பற்றிய ஒரு விவரணமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு தகவலுக்காக ஒரு சுருக்கமாக சொல்வதானால், காசி யாத்திரை. காசி யாத்திரை என்று பலரும் சொல்லுவார்கள், பல பேர் யோசிச்சு கொண்டிருப்பார்கள். காசி யாத்திரை என்பது ஏதோ வயதான காலத்திலே, உடல் தளர்ந்த காலத்திலே, முதிய காலத்திலே செய்ய வேண்டிய ஒன்று என்று பலர் என்னிடமே கேட்டார்களா. நீங்கள் போயிட்டு வந்த பிறகு என்னோட நிறைய பேர் கேட்டாலும் இந்த வயதில் உனக்கு இந்த காசி யாத்திரை எளியா போயிட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னார்கள். ஆதிசங்கருடைய நூலில் ஒன்று பிரச்னோத்திர ரத்ன மாளிகை. பிரச்னம் என்றால் கேள்வி, வினா; உத்தரம் என்றால் விடை. அப்போ வினா விடை ரத்ன மாலை என்று தான் தமிழில் சொல்ல வேண்டும், சைவ வினாவிடை மாதிரி. அதிலே ஒரு கேள்வி, கிம் மூடகா, யார் மூடன் என்ற ஒரு கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், வயசான காலத்தில் தீர்த்த யாத்திரை செய்கிறவன். வயதான காலத்தில் தீர்த்த யாத்திரை செய்கிறவன் மூடன் என்று சங்கராச்சாரியார் சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த உடலிலே வலிவும் தென்பும் பொருள் தேடுகின்ற மார்க்கங்களும், இந்த while you are having the resources of physical health and material wealth, you have to do the required things. அதான் அங்கே இருக்கிறது. இப்போ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி உடல் தளர்ந்து மெய் தளர்ந்து வருத்தங்கள் பிடிச்ச காலத்தில் தான் இது செய்யணும்ன்றது தவறான அபிப்பிராயம். இளமை காலத்திலே செய்ய வேண்டும். அதான் சம்பிரதாயத்தில் பார்த்தீங்களென்றால் பிரம்மச்சாரியர்கள் அந்த காசி யாத்திரை போவது மரபு. பிராமணர்களுடைய கல்யாணத்திலே காசி யாத்திரை ஒரு முக்கியமான மரபு. அவர் குருகுல வாசம் முடிந்து இந்த மாணவ பருவம் முடிந்தவுடன் அவர் காசி யாத்திரை வழிக்கிடுவார். அப்பொழுதுதான் பெண்ணின் தகப்பனால் அவரை மறைத்து காசிக்கு போக வேண்டாம், என்னுடைய பெண்ணை தருகிறேன் என்று சொல்லி அந்த காசி யாத்திரை குடையுடன் வழி கொடுக்காத ஒரு மரபாக இருக்கின்றது. ஆகவே இளமை காலத்தில் காசிக்கு போவதுதான் இந்த சிறப்பான ஒன்று. காசி யாத்திரை முன்னர் போல அல்ல. முன்னரெல்லாம் காசிக்கு போவதென்றால் தமிழ்நாடு தென்னாடுகளிலிருந்து போவதென்றால் அவர்கள் கால்நடையாகவும் இந்த மாட்டு வண்டில் அதனோட போய் சேர்ந்து அங்கே போவதென்றால் இங்கே எல்லாம் காரியங்கள் எல்லாம் செய்து வைத்து விட்டு தான் போவார்கள். அங்கே போய் சேருவதற்கு 2-3 வருடங்களுக்கு மேலாகும். பிறகு திரும்பி வர கிட்டத்தட்ட 5-6 வருட பயணம் அந்த காலத்தில் காசி யாத்திரை. ஆனபடியாகத்தான் மிகுந்த அவதானத்துடன் செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதனால் இப்பொழுது அப்படி இல்லை. இடைக்காலத்திலே புகையிரதத்திலே போய் வந்தார்கள். இப்பொழுது நேராக இங்கிருந்து டெல்லிக்கு விமான சேவை இருக்கின்றது, டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு விமான சேவை இருக்கின்றது. ஆகவே இது மற்றவர்கள் நினைப்பது போல அவ்வளவு காலம் எடுக்கின்ற யாத்திரை அல்ல. ஆயினும் காசி யாத்திரை என்பது முக்கியமாக ஒரு வித்தியாசமான யாத்திரை. பலவிதமான தல யாத்திரைகள் சொல்லுவார்கள். பொதுவாக சொல்லுவார்கள் 7 முத்தி தலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 7 தலங்களை தரிசித்தால் முத்தி என்பது இருக்கிறது. அந்த 7 தலங்களில் ஒன்று அயோத்தி, ராமர் பிறந்த இடம். 2வது மதுரா, கிருஷ்ணர் பிறந்த இடம். இப்போ அதுவும் போய் தரிசித்துட்டு வந்தோம். மதுரையிலே கிருஷ்ணர் பிறந்த ஹம்சன் சிறையிலே வைத்திருந்தார். தேவகியையும் வசுதேவரையும் சிறையிலே வைத்திருந்தான். அந்த சிறையிலே வைத்திருந்த சிறையில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். அந்த சிறையை இப்பொழுது திருப்ப அதை மீள கட்டி அதை ஒரு ஆலயமாக வைத்திருக்கின்றார்கள். அருமையான இடம். அடுத்ததாக மாயா, அதாவது ஹரித்துவார் என்று சொல்லுவார்கள். இது 2 விதமாக. துவார் என்றால் வாயில், நுழைவாயில். துவாரம் என்று சொல்லுவோம் இல்லையா, வாசல். துவாரம் என்றால் வாசல், துவார் என்பது அது. இது இருந்தால் டோர் என்ப ஆங்கில சொல்லு வந்தது. இப்போ துவார், இதை ஹரித்துவார் என்று சொல்லுவார்கள், ஹரத்துவார் என்று சொல்லுவார்கள். வைஷ்ணவர்கள் இதை ஹரித்துவார் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் வைணவ தலங்கள் ஒன்றாகிய பத்ரிநாத்துக்கு போவதென்றால் இந்த தலத்துக்கூடாகத்தான் போக வேண்டும்.
ஆகவே அவர்கள் இதை ஹரித்துவார், ஹரியிடம் போகின்ற நுழைவாசல் பத்ரிநாத்துக்கு. அதே மாதிரியாக சைவர்கள் வழிபடுகின்ற கேதார்நாத்துக்கு போவதென்றால் கூட இதற்கூடாகத்தான் போக வேண்டும். இப்போ கேதார்நாத்துக்கு போவது, அப்போ அவர்கள் சைவர்கள் சொல்வார்கள் ஹரத்துவார், அரணிடம் போவதற்கு உரிய நுழைவாயல். இப்போ ஹரித்துவார் ஹரத்துவார் 2 ஒன்று. இதுவும் ஒரு முத்தித்தலம், வழிபடுவதற்குரிய முத்தித்தலம். அடுத்ததாக துவாரகை. துவாரகை குஜராத்தில் இருக்கின்றது. அது கிருஷ்ணர் பிற்காலத்திலே போய் தன்னுடைய ராஜதானி அமைத்து வாழ்ந்த இடம். துவரை கோன் என்று கிருஷ்ணரை சொல்லுவார்கள். துவரைக்கு இறையாகிய மாதவன் என்று பெரிய புராணம் கிருஷ்ணரை சொல்லும். துவரை கோன் என்று சொல்லி அவர் 2ஆம் தமிழ்ச்சங்க காலம், இடைச்சங்க காலத்திலே சங்கப்பிரவராக இருந்தார் என்று இறையனையார் அகப்பொருளையிலே நக்கீரர் குறிப்பிடுகின்றார். அப்போ அந்த துவாரகை அவருடைய வாசஸ்தலம். அடுத்ததாக காஷி விஸ்வநாதர், விசாலாட்சி, அது காசி. அடுத்ததாக ஒரு முத்தித்தலம். அடுத்ததாக அவந்தி என்று உஜ்ஜயினியில், அங்கே விக்ரமாதித்தனுக்கு காளி அருள் தெரிந்த இடம், சக்தி பீடங்களில் உண்டு உஜ்ஜயினி, அது ஒரு முக்தித்தலம். அடுத்ததாக அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ராமர் பிறந்த இடம் அயோண்டி வைணவத்தலம் முஸ்தித்தலம், மதுரை கிருஷ்ணர் பிறந்த இடம் வைணவத்தலம் முத்தித்தலம், ஹரித்துவார் ஹரத்துவார் வைணவ சைவர் 2 பேர்களுக்கும் உரிய தலம் முத்தித்தலம், துவாரகை வைஷ்ணவருக்குரிய தலம் முத்தித்தலம், காசி சைவர்களுக்குரியது முத்தித்தலம், அவந்தி சக்தி வழிபாட்டுக்குரிய சக்தி பீடங்கள் ஒன்று முத்தித்தலம். இதிலே தமிழ்நாட்டில் இருப்பது காஞ்சிபுரம் உண்டு. இது சிவத்தலம், சக்தி தலம் 2ஆகவும் இருக்கின்றது, முத்தித்தலமாகவும் இருக்கின்றது, விஷ்ணுவுக்கும் உரிய தலங்காகவும் இருக்கின்றது. அங்கே அவர்களுடைய திவ்ய திருத்தலங்களில் ஒன்றாக அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாள் பாடப்பட்டிருக்கிறார் ஆழ்வார்களாலே. ஆகவே வைஷ்ணவர்கள், சைவர்கள், சாக்தர்கள், சக்தி வழிபாடு எல்லோருக்குமே அது ஒரு முத்தித்தலமாக காஞ்சிபுரம் அமைந்திருக்கின்றது. இதிலே நாங்கள் காசிக்கு போய் வந்ததை பற்றி சொல்லிக்கணும். பொதுவாக காசி யாத்திரை மிகவும் சிறப்பானது. எல்லா யாத்திரைகள்லேயும் காசி இது பற்றி 7 தலங்களில் காசியை சொன்னோம். அடுத்ததாக வடநாட்டு யாத்திரையில் 3 சொல்லுவார்கள். கயை ஒன்று, மற்றது பிரயாகை. பிரயாகை என்றது அலகாபாத்திலே கங்கா ஜமுனா 2 நதிகளும் கலப்பது. அங்கே சரஸ்வதி நதியும் கலப்பதாக ஐதீகம். 3 நதிகள் பிரஜாகை. திரிவேணி சங்கமம் என்று சொல்லுவார்கள் பிரஜாகை அது. மற்றது அடுத்ததாக காஷி, கயா பிரயாகை காஷி சொல்லுவார்கள். கயாவிலே பிண்டம் போட வேண்டும் என்பது பிதிர்காரியம் என்பது. மற்றது திரிவேணி சங்கமத்தில் பிரயாகையிலே முண்டம் போட வேண்டும், மொட்டை அடித்தல். பிரயாகையிலே மொட்டை அடித்தல் ஒரு மரபாக இருக்கின்றது. அடுத்ததாக காசியிலே தண்டம் என்று சொல்லுவார்கள். காசியிலே தண்டம் என்றால் கருத்து 2 விதமாக. சில பேர் கையிலே தண்டம் என்கிற தண்டம் அதுவும் ஒன்று காரமாக இருக்கிறது. தண்டம் என்பது தண்டனை. காசியிலே கால பைரவர் இருக்கின்றார். அப்போ காசியிலே இறப்பவர்களுக்கு ஜமதூதர்கள் கொண்டு போவது கிடையாது. காசிக்கு சில சிறப்புகள் உண்டு மற்ற தலங்களை விட. காசியிலே வெளிப்படையாக நாம் காணுகின்ற தன்மைகள் என்று கேட்டால், காசியிலே காகம் கரையாது. காகம் இருக்கும், இட் நெவர் க்ரோஸ். காகம் கரையாது. காசியிலே கருடன் வட்டமிடாது. காசியை சுற்றி வர இருக்கிற இடங்களிலே கருடன் வட்டமிட்டாலும் காசியிலே கருடன் வட்டமிடாது. ஒரே ஒரு விதிவிலக்காக நடந்தது குமரகுருவர சுவாமிகள். இவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர். திருச்செந்தூரிலே ஊமைப்பிள்ளையாக வளர்ந்தவரை திருச்செந்தூரிலே பெற்றோர் கொண்டே வைத்து வழிபட அவர் 5 வயதிலே அவர் உடனே முருகனுடைய அருளாலே வாக்கு கைவரப்பெற்று பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு என்று சொல்லுகின்ற கந்தர்களை பாடினவர் இவர்தான். சகலகலாவல்லி மாலை, மனோராரத்தி காலத்திலே பாடுகின்ற சகலகலவல்லி மாலை பாடலை பாடினவர். இந்த குமரகுருவர சுவாமிகள் வடநாட்டுக்கு போயிருந்தார், காசிக்கு போயிருந்தார். காசியிலே அப்பொழுது முகலாய மன்னர்களுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி இருந்தது. இவருடைய மதமோ இந்து, இவர் இந்து மத துறவி. அவருடைய பாஷையின் தமிழ், ஹிந்தி தெரியாது. ஆகவே இவர் அங்கே காசியிலே ஒரு மடம் அமைப்பதற்கு எண்ணினார். அப்போ மன்னனை சந்தித்து அதற்குரிய நிலம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் காசி விஸ்வநாதரே எத்தனையோ முறை இடம்பெயர்ந்தார்.
விஸ்வநாதர் இருந்த கோயில் ஒரிஜினலாக இருந்த கோயிலில் இன்றைக்கு மசூதி தான் இருக்கின்றது. அப்போ இந்த நேரத்திலே அங்கே ஒரு கோயில் மடம் கட்டுவதென்றால் மிகவும் சிரமமான வேலை. ஆனால் இவர் மன உறுதியுடன் மன்னனை சந்தித்து அதற்குரிய நிலத்தை மன்னனிடமிருந்தே மானியமாக பெற வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்காகத்தான் அவர் சரஸ்வதி தேவியை வேண்டி தனக்கு மன்னனுடன் உரையாடுவதற்காக அந்த வாக்கு வல்லமை வேண்டும் என்பதற்காக அதை பாடினார். அதன் மூலமாக அவருக்கு வாக்கு வல்லமை கிடைத்தது, ஹிந்தி மொழி தேர்ச்சியும் கிடைத்தது. அதுதான் அரசரோடு என்னை சரியா சனம் வைத்த தாய் என்று சொல்லுகிறேன். உண்கண்டா வெண்காமரை கன்று நிற்பது அதில் சொல்லுவார்கள், என்ன மண்கண்ட மன்னரும் என்று சொல்லி படிப்பார். என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். இந்த மண்ணில் இருக்கிற மன்னர்கள் கூட என்னுடைய பாட்டை கேட்டவுடன் பணியச் செய்வாய் என்று கேட்கின்றார். அரசருடன் சரியாசனம் வைத்த தாய். அப்படிப்பட்ட அந்த குமரகுருவர் சுவாமிகள் மன்னனிடம் போய் கேட்கின்றார். அந்த கேட்க என்னுடைய அமைச்சர் ஒரு தந்திரமாக சொல்லுகின்றார், கருடன் நாளைக்கு சுற்றி வட்டவணுகின்ற இடத்திலே மக்கள் நிலந்தரலாம் என்று. அடுத்த நாள் அவருக்காக ஒரு விதிவிலக்காக கருடன் வந்து சுற்றி வட்டமிட்டது. அந்த நிலத்தை மன்னன் மானியமாக கொடுத்தான். அங்கே அவர்கள் இஸ்லாமிய மன்னனால் மானியமாக கொடுக்கப்பட்ட நிலத்திலே இன்றைக்கு காசியிலே இருக்கின்ற குமரகுருவரர் மடம் இருக்கின்றது. அங்கே குமாரசுவாமி மடம் என்று சொல்லுவார்கள். அற்புதமான தகவல். அப்போ இந்த குமாரசுவாமி மடம் தான் இந்த காசியிலே இருக்கிற அந்த மடங்கள். காசியில் வந்து விதிவிலக்குகள் உண்டு. கருடன் வட்டமிடாது, காகம் கிடையாது, நிறைய மாடுகள். காசியில் அந்த 64 கட்டங்கள் படித்துறைகள் இருக்கின்றன. கங்கையுடன் காசியோடு சேர்ந்து 64 படித்துறைகள் இருக்கின்றன. இந்த கட்டங்கள் அல்லது படித்துறைகளை கட் என்று சொல்லுவார்கள் ஹிந்தியிலே. அப்போ அந்த 64 படித்துறைகளுக்கும் அதனூடாக சேர்ந்துகின்ற சந்து பொந்துகள் எல்லாம் மிகவும் குறுகிய தெருக்கள். அங்கே நிறைய பசுக்களும் மாடுகளும் நிறைய தெரிகின்ற இடம். அதனால் ஒருபோதும் மாடு ஒருவரை முட்டாது. காசியிலே மாடு முட்டாது, ஒருவரையும் மாடு முட்டாது. 4வது, காசியிலே பிணம் மணக்காது. 24 மணி நேரமும் பிணம் எரிந்து கொண்டிருக்கின்ற இடம் காசி. அதிலே முக்கியமாக மணிகர்ணிகை கட்டம், மற்றது அரிச்சந்திர கட்டம் என்று 2 இருக்கின்றது. உள்ளூரில் இறந்தவர்களை மணிகர்ணிகை கட்டத்துக்கு கொண்டு வந்திருப்பார்கள். வெளியூர்காரருடைய பிணத்தை அரிச்சந்திர கட்டத்தில் கொண்டு வந்திருப்பார்கள். அதுதான் முழுமையாக நடக்கின்றது. சில வகனங்கள் எரிப்பதில்லை. கர்ப்பிணி பெண்கள் போன்ற படங்கள் எரிப்பதில்லை. சுற்றி கட்டி கல்லுடன் கட்டி ஆற்றிலே போடுவார்கள் மீன்களுக்கு உணவாக. இவ்வளவும் இந்த நேரமும் காசிக்கரையிலே அந்த பிணமும் எரிதலும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பிணம் இருந்தாலே வாடை எடுக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் காசியிலே பிண வாடை கிடையாது. அந்த பிண நெடி அல்லது மனம் கிடையாது. இது காசிக்குரிய ஒரு தனித்துவமான சிறப்பு. அது இவ்வளவும் வெளியிலே தெரிகின்ற சிறப்புகள். இதில் தெரியாத சிறப்பு என்று கேட்டால், காசியிலே இறப்பவர்களுக்கு மரண தண்டனை கிடையாது. ஜமதனுடைய நரக தண்டனை கிடையாது. நரக தண்டனை காசியிலே ஜமதூதர்கள் வருவதில்லை. காசி எல்லைக்குள்ளே ஜமதூதர்களுக்கு வேலை கிடையாது. எழுதியிருப்பார். காசிக்கு காவல் தெய்வம் கால பைரவர். காசியிலே இறப்பவர்களுக்கு அவர்களுடைய பாவத்துக்கு யார் தண்டனை கொடுப்பது என்றால் பைரவர். பைரவர் தன்னுடைய தண்டத்தினாலே தண்டனை கொடுப்பார். அல்லது தன்னுடைய சூலத்திலே ஒரு நிமிஷம் ஒரு கணப்பொழுது குத்தி வைத்திருந்து அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் சகலமும் அவர்கள் அந்த ஒரு கணப்பொழுதில் அனுபவித்து தீர்த்து விடுவார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் மேலுலகங்களுக்கு செல்வார்கள் என்பது சொல்லப்படுகின்றது. ஆகவே காசியிலே பைரவரிடம் தண்டனை வருகின்ற இடம் அவனுடைய காசியிலே தண்டம். நாங்கள் எல்லாம் சிவன் கோயிலுக்கு போனால் பைரவரை வழிபாடு செய்வோம். சிவன் கோயில்களில் மட்டுமல்ல, எல்லா கோயில்களிலும் பைரவரை வழிபாடு செய்கின்றோம். ஏனென்று கேட்டால், நாங்கள் செய்கின்ற சிவ புண்ணியங்களை கணக்கு வைப்பவர் சண்டேஸ்வரர். இப்போ உலக ரீதியாக நாங்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களை கணக்கு வைக்கிறது சித்திரகுப்தர். அதுக்கு தண்டனை கொடுப்பது தான் யமதர்மராஜன். ஆனால் சிவ சம்பந்தமாக நாங்கள் செய்கின்ற காரியங்கள், சிவ புண்ணியங்களுக்கு கணக்கு வைப்பது சண்டேஸ்வரர். இந்த சிவனுக்கு செய்கிற காரியங்கள், நாங்கள் செய்கிற அபராதங்கள், பாவங்கள், சிவபராதங்கள், கோயில் காரியங்கள், சிவகாரியங்கள், பூஜைகளில் நாங்கள் செய்த அபராதங்கள், பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பது பைரவர். தண்டனை கொடுப்பது பைரவர். அவனுடைய சிவன் கோயிலே நாங்கள் வழிபடுகின்ற பொழுது பைரவருக்கு தண்டம் வைத்திருப்பார்கள், ஒரு தடி இருக்கு. அப்போ நாங்கள் பைரவரை வழிபடுகின்றோம் கோயில் வழிபாட்டில் என்று கேட்டால், சுவாமி இங்கே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்கு உம்மால தண்டனை, உடைய தண்டத்தினாலே நமக்கு தண்டம் கிடைக்கட்டும் என்று சொல்லித்தான் வழிபடுவது பைரவ வழிபாடு.
இது கோயில்களில். அப்போ காசியில் தண்டம், அப்போ இப்போ விளங்குது கயையிலே பிண்டம் பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் என்று சொல்லப்படுவதனுடைய விளக்கம் தெரிகின்றது எங்களுக்கு. அடுத்தது எந்த தலத்துக்கு போனாலும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருந்தாலும் காசியினுடைய தனித்துவம் என்னென்று கேட்டால் மரணமும் வாழ்க்கையும் பக்கத்தில் இருக்குது. காசிகையில் மணிகர்ணிய கட்டகத்தில் போய் நீராடி பூஜை செய்து வழிபட்டோம். பூஜை செய்கிற பக்கத்திலேயே புனம் எரிகின்ற இடம் இருக்கின்றது. அது வாழ்வும் சாவும் பக்கத்தில் இங்கேயெல்லாம் நாங்கள் ஆசௌசம் துடக்கு அது எல்லாம் அங்கே அப்படியல்ல. அது ஒரு பக்கத்தில் இருக்கும், இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கும். வாழ்வு வாழ்க்கை அந்த காரியங்கள் பூஜைகள் மங்கள காரியங்கள் ஒரு பக்கம் இருக்க சைட் பை சைட் தேர்ஸ் எ டெத் அண்ட் கிரிமேஷன் போய்கொண்டே இருக்கின்றது. ரியல் வாழ்க்கை எங்கள் எல்லாருக்கும் மரணம் எங்களுடன் தொடர்ந்தே இருக்கின்றது, பக்கத்திலேயே இருக்கின்றது. ஆனால் நாம் கண்டுகொள்வதில்லை, நாம் பார்த்து கொள்வதில்லை. அது இருக்கின்றது. அதை காசியில் போனால் நாங்கள் பார்க்கலாம் வெளிப்படையாக. அதுதான் அங்கே இருக்கின்ற ஒரு நிலை, ஒரு பக்குவ நிலை. அசுத்தம் சுத்தம் என்ற கங்கையிலே பிணமெரித்து சாம்பலம் கிடைக்கின்றார்கள். புனைந்தீர்கள் அதே கங்கையிலே நாங்கள் குளித்து முழுகி அந்த தண்ணீர் எடுத்து பூஜை பண்ணி ஆசமனம் பண்ணி எல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். ஆகவே சுத்தம் அசுத்தம் தொடக்கு ஆசௌசம் மற்றது மரணம் வாழ்வு இதுகள் எல்லாவற்றையும் கடந்த நகரம் காசி. இதெல்லாம் சைட் பை சைட் எக்ஸிஸ்டன்ட். சங்கராச்சாரியர் ஆதிசங்கருக்கே ஞானம் கொடுத்த தலம் காசி. காசி சங்கரர் காசியிலே மணிகர்ணிய கட்டத்திலே தான் அவர் தங்கியிருந்தார். மணிகர்ணிய கட்டம் மிக முக்கியமான ஒரு தலம். அந்த காலத்திலே சிவஞான போதம் மணிகர்ணிய கட்டத்திலே விளங்கி இருந்தது. ஏன்னா சிவஞான போதத்தை சமஸ்கிருதத்திலே எழுதி அந்த விளக்கம் உரை செய்தவர் சொல்லுகின்றார், தன்னுடைய குரு இதை மணிகர்ணிய கட்டத்திலே இருந்து கொண்டு சொன்னார் என்று தனக்கு. அவன் மணிகர்ணிய கட்டத்திலே தான் சங்கராச்சாரியார் தங்கியிருந்து இந்த தன்னுடைய உபதேசங்களை செய்தார். இந்த மணிகர்ணிய கட்டத்திலே அவர் தங்கியிருக்கின்ற காலத்திலே தான் காசியின் தெருக்கள் சந்துபந்துக்கள் கூட போகின்ற பொழுது நெருக்கமான தெரு புலையன் வடிவிலே சிவன் வருகின்றார். சிவனோட சேர்ந்து பார்வதியார் ஒரு புலர்ச்சியாக வருகின்றார். கல் குடம் தலையில மாமிச மூட்டைகள் அத்தோடு சேர்த்து 4 நாய்கள் வீதங்கள் 4 நாய்களாக வருகிறது. அப்போ நாய்களாக வர இவர் வருகின்றார். சங்கராச்சாரியார் போகின்றார். இவர் சொல்றார் விலகிப்போ. இந்த ஓரம்போ இருக்கு இல்லையா பாட்டு, அந்த மாதிரி ஓரம்போ அந்த மாதிரி விலகிப்போ என்று சொல்றியா. அப்ப சிவன் புலையர் அறிவிலே வந்த சிவன் சங்கரரை கேட்கின்றார், நீ யார் என்னிடத்து என்ன சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலக சொல்ற, அதாவது ஆன்மாவிலிருந்து ஆன்மாவை விலக சொல்லுகின்றார். ஏனென்றா சங்கராச்சாரியார் ஏகான்மவாதி. ஆன்மா ஒன்று என்பது அவருடைய கொள்கை. அப்ப இவருடைய ஆன்மாவிலிருந்து அவருடைய ஆன்மாவை விலகி போக சொல்ல முடியாது. அடுத்தது கேட்டார், இந்த உடம்பிலிருந்து உடம்பை விலக சொல்லுகின்றார். உடம்பிலே வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் ரத்தம் சதை மாமிசம் தோல் பஞ்சபூதங்களாலான உடம்பு, அதிலே வித்தியாசம் கிடையாது. ஆகவே தான் அவர் கேட்டார், இது உடம்பிலிருந்து உடம்பை விலகச் சொல்லுகிறார். சங்கருக்கு அந்த நேரம் உதித்தது ஞானம். உடனே அதில் படித்தார். அதில் இந்த மானீஷ பஞ்சகம் என்ற பதிகம் படித்தார். 5 பாடல்கள் சமஸ்கிருதத்தில். அதில் ஒரு புலியனாக இருந்தாலும் ஞானம் இருந்தால் அவன் என் குருவாவான் என்று சொல்லி அவர் பணிகின்றார். சந்திரர் கொஞ்சமில்லை நிறையவே சாதித்தடிப்புள்ளவர். அவருடைய விவேக சூடாமணியிலே 2வது சுலாகத்திலே பிராமணன் அல்லாதவனுக்கு பிரம்ம ஞானம் இல்லை என்று தெளிவாக எழுதியவர். பிறப்பது அரிது அவர் சொல்லுகின்றார். அவர் மனித பிறவி அரிது, அதிலும் ஆணாக பிறப்பதறிது, அதிலும் பிராமணனாக பிறப்பதறிது, அதிலும் பிராமணனாக பிறந்தும் வேதங்களை கற்பது அரிது, வேதங்களை கற்றாலும் அதிலே தெளிவு வருவது அரிது, தெளிவு வந்தாலும் ஞானம் வருவது அரிது. இது எத்தனையோ கோடி ஜன்மங்களுக்கு கூடாக வருகின்ற பலன் என்றும் சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியிலே சொல்லுகின்றார். ஆகவே ஞானம் பெறுவதற்கு பிராமணனாக இருக்க வேண்டும் என்றது அவருடைய கொள்கையாக இருந்தது. பிரம்மசூத்திரத்துக்கு அவர் எழுதி வைத்திருக்கிற உரையிலேயும் இதை சொல்லுகின்றார். ஞானம் பெறுவதற்கு பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும் பிறப்பாலே. அப்போ விதுரர் மகாபாரதத்தில் என்ற விதுரர் மகா ஞானி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அதற்கு முற்பட்ட காலத்திலிருந்து. அப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கின்றவர். விதுரர் பிராமணர் கிடையாது, அவர் ஒரு பணிப்பெண்ணுக்கு பிறந்த மகன். திருஷ்ராஷ்டிரனுக்கு அவர் ஒரு ஸ்டெப் பிரதர். பாண்டு திருஷ்ராஷ்டிரன் 3 பேருக்கு. ஆகவே அந்த விதுரருக்கு ஞானியாக என்றதுக்கு அவர் சொல்கிறார், முற்பிறப்பிலே பிராமணனாக இருந்தபடியினாலே அவருக்கு ஞானம் கிடைத்தது என்று சொல்லுகின்றார். அப்போ இதை குறிப்பிடும் பொழுது விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தருடைய 150வது வருட தினம் நான் சென்ற இடங்களிலெல்லாம் அதை விமர்சையாக கொண்டாடுகின்றார்கள். ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கைக்கு கூட போயிருந்தேன். அப்போ விவேகானந்தர் என்னுடைய ஒரு சம்பாஷணையிலே குறிப்பிடுகின்றார், சங்கராச்சாரியார் பிராமணத்துவத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இழுக்க தேவையில்லை.
என்று சொல்லுகின்றார். அவ்வளவு தடிப்புடன், அதாவது பிராமணர் மட்டுமே பிரம்மஞானத்தை அடைய முடியும் என்ற ஜாதி தடிப்புடன் இருந்த சங்கராச்சாரியாருக்கு ஞானம் தந்த இடம் இந்த காசி மணிகர்ணியை கட்டம். புலையன் வடிவில் சிவன் வந்திருந்து. ஆகவே இது காசிக்கு மிகவும் மகத்தான அற்புதமான இடம். காசி சிவக்ஷேத்திரம். பார்க்கும் இடமெல்லாம் சிவலிங்கம், படித்துறைகளில் சிவலிங்கம், சின்ன பெருவிரல் உள்ள சிவலிங்கத்தில் இருந்து மதிய மாபெரும் லிங்கங்கள் வரை பார்க்கும் இடமெல்லாம் சிவலிங்கம். 6 லட்சத்துக்கு மேல் லிங்கங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கில் கண்டிருப்போம். அது அற்புதமான அனுபவம். அதுவும் மிகவும் அற்புதமான அனுபவம் காசியிலே. அவர் நிச்சயமாக வரும் வாழ்க்கையில் ஒருவரமாயினும் யாராக இருந்தாலும் ஒரு முறையாவது போய் வர வேண்டிய ஒரு தலமாக இருக்கின்றது காசியிலே. அது ஒன்று. அப்போ இந்த காசி யாத்திரை, அதோடு நாங்கள் கிருஷ்ணருடைய பிறந்த இடங்களுக்கு போயிருந்தோம். பார்க்கின்ற பொழுது அங்கே கிருஷ்ணர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். பூலோகத்தில் இருக்கின்ற கோலோகம்தான் பிருந்தாவனம் என்பது. அங்கே அரசியல்வாதிகளுடைய போஸ்டர்ஸ் கூட கிடையாது. அங்கே உணவுச்சாலையில் இருந்து, தங்குமிட விடுதிகளில் இருந்து, ஹோட்டலில் இருந்து, ட்ராவலில் இருந்து, பஸ்ஸில் இருந்து எல்லாம் கிருஷ்ணமயம். கிருஷ்ணனுடைய பெயர் பார்க்கிற எல்லாரும் ராதே ராதே என்று சொல்லுவார்கள். எல்லோரும் கிருஷ்ணனுடைய வாடு, எங்கும் கிருஷ்ணனுடைய கோயில். அப்படியே அந்த முழுவதுமே ஒரு பூலோக கோலோகமாக காட்சி தருகின்ற இடம். இந்த பக்தி இஸ் இன்ஃபெக்ஷியஸ் தேர். I warn you, there's a high risk of infection of bhakti when you go to Vrindavan. அதை பார்க்க அப்படியே வரும். சின்ன குழந்தையிலிருந்து பெரியாக்கள் வரை அந்த சூழல் அப்படியே இருக்கின்றது. அற்புதமான சூழல். அடுத்தது ராம ஜென்மபூமி அயோத்திக்கும் போய் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் அந்த மதங்களினுடைய அடுத்த பக்கத்தையும் பார்க்கக்கூடியது. பல கோயில்களிலே இராணுவ காவல் இருந்தது, வன்முறை குண்டுவெடிப்புக்கான பயம் அது இருக்கின்றது. அயோத்தி காஷி எல்லாத்துலேயும் சைட் பை சைடாக மொஸ்க் அல்லது மசூதி இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதும் மத தன்மை உள்ளது. ஆகவே நாங்கள் இந்த மதத்தினுடைய வெறியையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணை மூடிக்கொண்டு போகக்கூடாது, அதையும் பார்க்கத்தானே வேணும். அந்த ஆபத்து இருக்கின்றது, அந்த இது இருக்கின்றது. அயோத்திக்கெல்லாம் அந்த இது இருக்கின்றது. ஜானவர்களே அயோத்தியிலே அந்த மசூதியை இடித்து விட்டார்கள். அப்போ அந்த இடத்துல அந்த ராம ஜென்மபூமின்னு ஒரு சின்ன இடம் வைத்து அந்த இடத்தை போய் பார்க்கக்கூடிய இராணுவ பாதுகாப்பு கூட இருக்கிற இடம் நடந்துதான் போக வேண்டும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம். அவை இங்கே அந்த பக்கத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அதை போய் பார்த்து விட்டு வந்தோம். மகாபாரத யுத்தம் நடந்த குருஷேத்திரத்தை போய் சென்று தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தது. குருஷேத்திரம் அங்கே பீஷ்மர் அம்புப்படக்கையில் இருந்த இடம், பீஷ்மர் உபதேசித்த இடம். அது அதே மாதிரியாக அப்படி நான் அதை பார்க்க கிடைக்கவில்லை. ஒரு இடத்துல பீஷ்மர் அங்கே அம்புப்படக்கையில் இருந்த இடம் இருக்கிறது, காத்து கொண்டிருந்த இடம். அதிலே அந்த இடத்திலே அவருடைய தாயார் முதல் நாள் வருகின்றார். பீஷ்மர் அம்பு படைக்க பீஷ்மர் 10 நாள் ஹி வாஸ் மிலிட்டரி கமாண்டர் ஃபார் பாண்டவர்களுடைய யுத்தம். 18 நாள் நடந்த யுத்தத்திலே 10வது நாள் தான் அவர் சரிகின்றார். அந்த 10வது நாளுக்கு முதல் 9வது நாள் அவர் இரவு வெளியில் வருகின்ற பொழுது கங்காதேவியை பார்க்கின்றார். கங்காதேவி ஒரு இடத்தை கோலம் போட்டு கொண்டிருக்கிறார் மொழிகி. இப்போ என்னென்று கேட்க அவர் சொல்லுகிறார், நாளைக்கு நீ விழப்போகின்ற இடம் இதுதான் என்று சொன்ன இடம். அந்த இடத்துல அம்பு தைத்து அவர் வளர்த்து உருவாக்கி படிப்பித்து உருவாக்கிவிட்ட அந்த ராஜகுமாரர்களின் அம்பாலேயே, அர்ஜுனுடைய அம்பாலேயே தைக்கப்பட்டு அந்த நிலத்திலே சரிந்த இடம் பீஷ்மருடைய இடம். அங்கே அவர் இஷ்டமரான பிராப்தி இருந்தது. அவர் இருந்தபடியினாலே அவர் 53 நாட்கள் உயிரோடு இருந்தார். 53 நாட்கள். அப்போ 53 நாட்கள் அவர் உயிரோடு இருந்ததற்கு அந்த காலத்தில் அது அம்பு படுக்கையில் இருக்கின்றார். அந்த தைப்பொங்கல் வரும் வரைக்கும் இருந்தது. அவருடைய தை மாதம் பிறந்து அந்த தட்சிணாயனத்திலிருந்து தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்கும் வரைக்கும் இருந்தார். காலம் நல்ல காலத்துக்காக பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நிறைய தர்ம உபதேசங்கள் செய்திருக்கிறார். அந்த உபதேசங்களில் ஒன்றுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அதிலே தான் வருகின்றது. அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் புறப்பிடம் அது. சிவ சகஸ்ரநாமம் அங்கே தான் வருகின்றது. பீஷ்மன் அந்த படுக்கையில் இருந்த காலத்திலே தர்மர் அவர்களிடம் தர்மங்களையும் உலக நீதிகளையும் கேட்ட பொழுது, சிவனுடைய தர்மத்தை பற்றி கேட்ட பொழுது அவர் நான் கிருஷ்ணர் இருக்கும் பொழுது நான் எப்படி சிவதர்மத்தை பற்றி சொல்லுவது என்று சொல்ல கிருஷ்ணர் அந்த நேரம் உபதேசித்ததாக வருகின்றது சிவசகஸ்ரநாமம். கிருஷ்ணர் அதிலே தான் சிவதீட்சை பெற்ற வரலாறு, உபமன்ய முனிவரை தனது குருவாக கொண்ட வரலாறு, சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட வரலாறு அவ்வளவத்தையும் சொல்லுகின்றார். ஆகவே சிவசகஸ்ரநாமத்துக்கு புறப்படவும் அந்த குருஷேத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு புறப்படவும் அந்த குருஷேத்திரம், பீஷ்மனுடைய நீதிக்கு புறப்படவும் அந்த குருஷேத்திரம், 18 நாட்கள் பாரத யுத்தம் நடந்த இடம் அந்த குருஷேத்திரம். பகவான்
பகவத்கீதையின் புறப்படவும் அந்த குருஷேத்திரம். எல்லாருக்கும் பகவத்கீதையை பற்றி தெரியும், மிஷ்ட விஷயங்கள் பெரிதாக தெரியாது. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் உபதேசித்த இடம் இனங்காணப்பட்டு, காஞ்சி காமகோடி பெரியவராக இருந்த சுவாமிகளால் இனங்காணப்பட்டு அந்த இடத்திலே ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அவர் அந்த உபதேசத்தை செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த குருஷேத்திர தலத்தினுடைய இதுக்கும் கிடைத்தது, தரிசனம் கிடைத்தது. குருஷேத்திர தலத்திலே சூரிய கிரகண காலத்திலே வழிபடுவது சிறப்பென்று சொல்லுவார்கள். மகாபாரதத்திலே வருகின்றது. கிரகண காலத்திலே கிருஷ்ணர் அங்கே வழிபட்டிருக்கின்றார். அதே நேரம் கோபிகைகளும் அங்கே வழிபட்டிருக்கின்றார்கள். பிருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணர் புறப்பட்ட பிற்பாடு, மதுரைக்கு கம்சனை வதம் செய்ய புறப்பட்ட பிற்பாடு அவர் மீண்டும் திருப்பி பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. அந்த கோபிகைகளை அவர் சந்திக்கவும் இல்லை. அதுக்கு பிற்பாடு அவர் மதுரைக்கு பிற்பாடு அவர் துபாரகை, இப்பொழுது இளவரசனாகிவிட்டார். ஆனால் பிற்பாடு அவருடைய வாழ்க்கையின் பிற்காலத்திலே இந்த குருஷேத்திரத்திலே இந்த சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம் நடந்த பொழுது அங்கே நீராட வந்திருந்த பொழுது கோபியர்களும் வந்திருந்தார்கள், அவர்கள் சந்தித்தார்கள். இது மகாபாரதத்திலே குறிக்கப்படுகின்ற வரலாறு. ஆகவே அதுவும் ஒரு சிறப்பு. பீஷ்மர் அம்புப்படக்கையில் இருந்த பொழுது தாகம் எடுத்து தண்ணி கேட்கின்ற பொழுது, எங்கள் எல்லாருக்கும் தெரியும் யுத்தத்தில் பிளட் லாஸ் அல்லது இது விரைக்குள்ள ஹீட்டதுகள் விரைக்குள்ள தண்ணி கேட்பார்கள். தண்ணி கேட்ட பொழுது அர்ஜுனன் அம்பை பூமியை பிளக்க அம்பெய்து அந்த அம்பிலே இருந்து அதனூடாக கங்கை அவருடைய தாயே தண்ணியாக அந்த தீர்த்தமும் இப்போ அங்கே இருக்கின்றது. அப்போ குருஷேத்திரத்திலே நிறைய விசேஷங்கள் இருக்கின்றன. அது குருஷேத்திர விசேஷம். அதற்கு அப்புறமாக ஹரித்துவார் அல்லது ஹரத்துவாரை பற்றி சொன்னோம். அதனூடாக ரிஷிகேஷ், கங்கை கரையிலே நீண்ட காலம் வாசம் செய்ய கிடைத்தது பெரும் புண்ணியம் என்று தான் சொல்ல வேண்டும். கங்கை எங்களுடைய புண்ணிய நதிகளிலே ஒன்று. சொல்லுவார்கள், பாவங்களிலே பெரிய கொடிய பாவம் என்று சொல்லுகின்றால் கங்கைக்கரையிலே பசுவை கொன்ற பாவம், காராம் பசுவை என்று சொல்லுவார்கள். அதுவும் காராம் பசு என்றது கருப்பு நிற பசு, மடி முளை கூட கருப்பாக இருக்க வேண்டும், அதாவது உத்தமமான பசு. கங்கைக்கரையிலே காராம் பசுவை கொன்ற பாவம் மிகவும் கடுமையான கொடிய பாவம். அதே மாதிரி புண்ணியங்களிலே மிக உத்தமமான புண்ணியம் கங்கைக்கரையில் பிராமணனுக்கு கொடுக்கின்ற தானம். இப்போ இந்த கங்கைக்கரையில் என்ன செய்தாலும் இட் மல்டிப்ளைஸ். இப்போ கங்கைக்கரையில் இருந்து பூஜை செய்ய கிடைத்தது, ஜபம் செய்ய கிடைத்தது, தியானம் செய்ய கிடைத்தது, இந்த சாஸ்திர நூல்களை பற்றி சிந்திக்க அளவலாக சந்தர்ப்பம் கிடைத்தது மிகப்பெரிய புண்ணியம் என்று தான் சொல்லுவோம். ரிஷிகேஷில் தயானந்த ஆசிரமத்தில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேலாக தங்கியிருந்தோம். தீபாவளி தினங்கள் எல்லாம் அங்கே தங்கியிருந்தோம். அங்கே சிவாலயம் இருக்கின்றது, தினந்தரி பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கேயே நாங்கள் எங்களுடைய மற்ற அன்பர்களுடன் கூட சத்சங்கம் கூட வைக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அது ஒரு சிறப்பான பயணம் என்று தான் சொல்ல வேணும். அது கங்கை கரையிலே இருந்தது. காசியிலே பார்க்கின்ற கங்கை மிகவும் கலகலப்பான கங்கையாக இருக்குது எல்லாம். ஆனால் ரிஷிகேசிலே பார்க்கின்ற கங்கை வல சலனம் இல்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற கங்கையாக இருக்கு. அந்த இது கிடைத்தது. என்னோட கேள்வி எங்கே வருதுன்னா, நீங்கள் இந்த குருஷேத்திரத்தை பற்றி சொன்னீங்க, எவ்வளவோ தகவல்களை சொன்னீங்க. இவ்வளவு தகவல்கள் இவ்வளவு ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டா மகாபாரதம் நடக்கவில்லை என்று இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்பவர்கள் கேட்பார்கள். நாங்கள் சொல்கின்ற பொழுது அதை இரண்டால் இதை சரியானபடி சொல்கின்றவர்களும் குறைவுதான். இந்த யாத்திரைகளின் முடிவாக சிதம்பரத்துக்கு போயிருந்தேன். சிதம்பரம் நடராஜனுடைய வழிபாடு கடவுள், என்னுடைய குருநாதர் அங்கே இருக்கின்றார். அங்கே போயிருந்தேன். அப்போ குருநாதரை தரிசித்த பொழுது அவர் சொன்னார், இது எல்லாம் சொல்லுறதுக்கு ஆட்கள் இல்லை. அது உண்மை. அது ஒரு இது இருக்கின்றது, சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னி அதை சொல்லும்படிக்கும் இதை மேலும் பலப்படுத்தி செய்யும்படிக்கும் ஒரு ஆசீர்வாதம் தந்தார். அவனால் உண்மையாக சொல்லப்போனால் அதுவும் ஒன்றை காணக்கூடியதாக இந்த பல இடங்களில் போய் பல அமைப்புகள் பல பெரியவர்கள் குருமார்களை கண்டாலும் இதை முழுமையாக அறிந்தவர்களும் சொல்லுபவர்களும் குறைவென்று தான் காண முடியவில்லை. உண்மைதான். பல இடங்களிலே திரிவுபடுத்தி சொல்லுகின்றார்கள், பல இடங்களிலே குறைவாக சொல்லுகின்றார்கள், பல இடங்களிலே இடத்துக்கேற்று வசதிக்கேற்று வரி மாற்றி சொல்லுகிறார்கள், பல இடங்களிலே தெரிவதில்லை. குருமார்களுக்கே இது தெரியாமல் இருப்பது ஒரு குறைபாடு தான் இருந்தது. அவை இந்த யாத்திரை நிறைவாக கடைசியாக இலங்கையிலே போய் சென்ற இந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவிலே போய் நாங்கள் திருக்கேதீஸ்வரத்திலே அங்கே இருந்த உள்ளே மீள குடியமருகின்ற கிராமங்களிலே
இருக்கின்ற குழந்தைகளுக்கு என்னுடைய இந்து சமய பிள்ளைகளுக்கு இந்து சமய சைவ சமய நெறிகளை சொல்லிக் கொடுக்கின்ற அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சில ஒழுங்கமைப்புகள் செய்து அவர்களுக்கு சில வகுப்புகள் போன்றவனை நடத்தி விடுவார். சென்றவரை நான் சென்றபோது அவர்களுக்கே தெரியாது என்ன செய்ய போகின்றவன். It's not like a lecture, it's not a class, it's not something a spiritual mission in our Hinduism. There is something new to them. அவர் சொன்னார்கள், எங்களுக்கு மற்ற மதத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், இதில் இருந்து வந்திருக்கிறார்கள், ஆனால் வித்தியாசமாக இருந்தது. ஆர்கனைஸ் பண்ணவர்களே சொன்னார்கள், சென்ற முறை அவங்களுக்கு தெரியாது என்ன செய்ய வேணுமென்று தெரியாது. சென்ற முறை நாங்கள் சென்றிருந்த பொழுது உள்ளே மீளக்குடியமருகின்ற போரினாலே சிதைக்கப்பட்டு மீளக்குடியமர்கின்ற அந்த கிராமங்களுக்கு சென்று அந்த மக்களை கண்டு ஆறுதல் வார்த்தை கூறி ஒரு ஆத்மீக மீளெழுப்பல் பயணமாக இருந்தது. இந்த முறை அதனுடைய தொடர்ச்சியாக சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். இந்த முறை நாங்கள் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இலக்கமும் கூடுதலாக இருந்தபடியினாலே நாங்கள் முதல் திருக்கேதீஸ்வரத்திலே வைப்பதாக இருந்தோம். அதன் பின்னர் அங்கே மன்னாரில் இருந்த ஒரு பாடசாலையை அதை வைக்க முடிவு செய்து 200 பேருக்கு மேல் அதை கலந்து கொண்டார்கள். ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள், பல இளைஞர்கள், இளம் வயதினர்கள் மற்றும் மாணவர்கள் கூட கலந்து கொண்டார்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன. நான் நினைக்கிறேன் ஒரு 200க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு விடுதலைத்திருப்பேன் 2 நாள் கருத்தரங்கிலே. இன்னும் பதிலளிக்க முடியாமலே பல கேள்விகள் வந்துவிட்டன. நல்ல ஆர்வமுடன் இருக்கின்றார்கள். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த தாகம் இருக்கின்றது. நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குது. அறிவு, சமய அறிவு. 2 சமய பாடம் அங்கே பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக எல்லாரும் இந்துக்களாக பிறந்து வளர்ந்தவர்கள், ஆகவே சமய அறிவு உண்டு. ஆனால் அர்த்தம் கேள்வியுடன் இருக்கின்றது. இந்த இதுக்கு இது ஃபெய்த், அது நம்பிக்கையாக்க உறுதியாக்குறதுக்கு தான் என்னுடைய விஜயம். அப்போ என்னுடைய எஜுகேஷன் நாட் நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன், இஸ் ஃபெய்த் பேஸ்ட், ஜஸ்ட் இன்ஃபியூசிங் த ஃபெய்த் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த ஃபெய்த். இப்போ நிறைய விஷயங்களை கவர் பண்ணக்கூடியதாக இருந்தது. முதல் நாளில் நாங்கள் ஆர்வ நாவலரை பற்றி, அவருடைய ஆண்டு விழா நடைபெறலாம், அதை பற்றியாக சொல்லி அவருடைய பணிகள், அவருடைய இதை பற்றி சொன்னோம். பல இடங்களில் ஆர்வனுடைய பெருமை உண்மையும் சொல்லிவிடற்கரியது. நாங்கள் வட இந்திய யாத்திரை போயிருந்த போது ரிஷிகேஷிலே கைலாஷ் ஆசிரமம் என்ற இடத்துக்கு போயிருந்தோம். இந்த கைலாஷ் ஆசிரமம் என்பது நாங்கள் திருக்கைராய பரம்பரை என்று சொல்லுகின்ற மாதிரி மிகவும் வைதீகமான ட்ரெடிஷனான எங்களுடைய வேத உபநிடத சமய விடயங்களை கற்பிக்கின்ற ஒரு கல்வி ஸ்தாபனமாக நூற்றாண்டுகளாக இயங்கி வருகின்ற ஒரு மடம். இந்த மடத்திலே ஆச்சாரிய சுவாமிகள் இருக்கின்றார். இந்த மடத்திலே தங்கி இருந்து விவேகானந்தர் கற்றிருக்கின்றார். இந்த மடத்திலே தயானந்த சுவாமிகள் கற்றிருக்கின்றார். வேதங்களை, உபநிடதங்களை, ஆகமங்களை உள்ளபடி கற்பிக்கின்ற ஒரு இடமாக இந்த கைலாஷ் ஆசிரமம் இருந்திருக்கின்றது. அந்த கைலாஷ் ஆசிரமத்துக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே நடக்கின்ற பாடங்களை பற்றி போட்டிருந்தார்கள். அங்கே தங்கி இருந்து இளம் வயதிலிருந்து யாரும் கற்கலாம். சன்னியாசியாக இருப்பவர்கள் இளம் வயதிலிருந்து கற்றால் அங்கே சாப்பாடு போட்டு இந்த பாடங்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சமீப காலத்திலே பெண்களையும் அனுமதிக்கிறார்கள். ஆனால் அங்கே தங்கி இருந்து படிக்க முடியாது, வெளியிலே இருந்து வந்து படிக்கலாம். அங்கே நான் போன என்று போட்டிருந்தார்கள். காலை பாடம் கைவல்ய உபனிஷத், கைவல்ய உபனிஷத்துடைய பாடம். அத்தோடு நியாயம், அதாவது லாஜிக் என்று இருக்கின்றது. அது ஒரு பாடமாக, அந்த காலத்தில் தர்க்கம் நியாயம் எல்லாம் பாடமாக, அதுவும் ஒரு பாடமாக போட்டிருக்கின்றார்கள், படிப்பிக்கின்றார்கள். மிகவும் வைதிகமான ட்ரெடிஷனலான ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலே போட்டிருந்தார்கள், இன்னென்ன தினங்களிலே இங்கே பாடம் இல்லை என்று போத்திருந்தார்கள். அப்போ அமாவாசை, பௌர்ணமி போன்ற இடங்களை போட்டு அந்த இடங்களில் இந்த நாட்களிலே பாடம் இல்லை என்று. அப்போ அங்கே என்னுடன் வந்திருந்த அன்பர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த நாட்களிலே பாடம் இல்லை என்று சொல்லி. ஏன் இந்த நாட்களிலே பாடம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு ஆர்மோனா அவருடைய வினாவிடைக்கு வர வேண்டும். அதாவது சிவசாத்திரம் படிக்கல் ஆகாத காலங்கள் எவை என்பது வருகின்றது. இப்போ சிவசாத்திரம் படிக்கல் ஆகாத காலங்களில் ஆர்வனாவலர் என்னென்ன காலங்களில் நாங்கள் சிவசாத்திரம் படிக்க கூடாது என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அப்போ ஆர்வனுடைய சைவ வினாவிடையிலே வருகின்றது. சிவசாத்திரம் படிக்கல் ஆகாத காலங்கள் பிரதமை என்றது 1ஆம் பிறை, ஃபர்ஸ்ட் லீவ்னடே, அஷ்டமி 8வது லீவ்னடே, சதுர்த்தசி 14th லீவ்னடே, அமாவாசை, பௌர்ணிமை, உத்தராயணம் தை மாச பிறப்பு, சத்தியநாயனம் ஆடி மாச பிறப்பு, சித்திர விஷு வருஷ பிறப்பு, ஐப்பசி விஷு ஐப்பசி மாச பிறப்பு, சந்தியா காலம், சந்தியாவந்தனம் செய்கின்ற காலை மாலை சந்திக்கின்ற காலத்தில் சாஸ்திரம் படித்து கொண்டிருக்கப்படாது. ஆசோச காலம், தொடக்க இருக்கின்ற காலம், மகோத்சவ காலம், கோயிலில் மகோத்சவம் நடக்கின்ற காலங்களில்
தோத்திரம் படிக்கலாம், தேவார திருவாசகங்கள் சோத்திரங்கள் படிக்கலாம், சாஸ்திரம் தத்துவங்கள் படிக்கக்கூடாது. அங்கே போட்டில் போட்டிருக்கிறார்கள், இந்த நாட்களில் படிக்கப்படாது. பார்த்தீர்களா, ஆறுமுனாளர் பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணத்து நல்லூரில் 1822ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் சைவபனாவடி எழுதி இன்றைக்கு 180 160 வருஷமாக இருக்குது. இது ரிஷிகேஷில் இருக்கிற கைலாஷ் ஆசிரமம். அங்கே இருக்கிற நியதிகளை பார்த்தால் ஏனென்று கேட்டால், இவ்வளவு காலங்கள் கடந்து இவ்வளவு தூரங்கள் கடந்து அந்த வாரபோனாளர் உள்ளதை உள்ளபடி போட்டிருக்கிறார். இந்த நாட்களில் நாங்கள் படிக்கக்கூடாது என்பதை போட்டிருக்கின்றார். ஆகவே அது சிறப்பான மரபாக இருந்தது. மன்னாரில் நாங்கள் அங்கே விவேகானந்தர் விழா நூற்றாண்டும் சிறப்பாக களை கட்டி கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு கூடாக அங்கே இருக்கின்ற 125 அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு, அதைவிட மற்ற ஆசிரியர்கள், அதைவிட கல்வி கற்கின்ற மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். சென்ற முறை சென்றிருந்த பொழுதும் எங்களுக்கு சில கத்தோலிக்க அன்பர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த முறை இஸ்லாமிய அன்பர்கள் கூட கலந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்லுவது சமயம் மட்டுமல்ல, தர்மமும். சமய பேதங்கள் கடந்த தர்மம். அப்போ இந்த மாதிரி இஸ்லாமிய அன்பர் ஒருவரும் கலந்து கொண்டிருந்தார். எங்களுடைய கோட்டேஷன்ஸில் அதுவும் வரும். நாங்கள் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய ப்ரெசன்டேஷனில் குரானில் இருந்து கூட இதுகள் வருகின்றது. அப்போ அவர் மிகவும் சுவையாக கேட்டுக்கொண்டிருந்தார், அதை அப்ரிஷியேட் பண்ணார். அதே மாதிரி கிறிஸ்தவ அன்பர்கள் வந்திருந்தார்கள். கிறிஸ்தவர்களில் இளம் மாணவர்கள் வந்திருந்தார்கள். ஆர்வம் தான் காரணம், ஆர்வம் காரணமாக வந்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு சமயம் கடந்த ஒரு நல்ல இதாக இருந்தது. அவர்கள் மிக வரவேற்புடன் இருந்தார்கள். 2 நாளில் முடிந்தது என்று பல பேருக்கு வருத்தம். அந்தவருக்கு நன்றி. நிறைய நேயர்கள் உங்களோட பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், சிவகுமார் கதைக்கிறேன். வணக்கம் சிவகுமார். அதிபர் ராஜ்குமாருக்கும் டாக்டர் லம்போதரனுக்கும் எனது வணக்கம். 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 உங்களோட சேவைகளுக்கு முதல் நான் நன்றி செலுத்தணும், மற்றது சந்தோஷப்படுத்தினதுக்கு நன்றி செலுத்தணும். எங்கள் ஊரில் போய் அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ததுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க டாக்டர், காசியில் எங்களோட மரணத்தை பார்க்கலான்னு சொன்னீங்க. மரணம் என்று சொல்லிக்க மானுட ஆன்மா மரணம் மீதா மறுபடி பிறந்திருக்கும். அதாவது கர்மவினை கேட்டு அடுத்த சரீரத்தை எடுக்கிறதுனா இந்து மத தத்துவம் இருக்கு. எங்களோட பிறப்பை நாங்கள் பார்க்கல. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு தூக்க அம்மம்மா சொல்லியிருக்கிறா, சித்தி சொல்லியிருக்கிறா, நீ சின்ன நல்ல சிவிலையடா அப்படின்னா சொல்லியிருக்கிறா. அப்போ எங்களோட பிறப்பை அவை தான் பார்த்தா நாங்கள் பார்க்கல. எப்படியான குரு மூலமாக நாங்கள் காசிலேயோ இங்கேயோ எப்படியான குரு மூலமாக நாங்கள் எங்களுடைய அந்த மரணத்தை கண்டுகொள்ளலாம்? நன்றி, வணக்கம் டாக்டர். மரணம் எது மரணம் என்பதிலேயே பல இதுகள் இருக்கின்றது. எது மரணம், கிம் மரணம் என்றது ஒன்று இருக்கின்றது. சில ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள். பொதுவாக உலகியல் ரீதியாக பார்த்தால் இந்த உடலை விட்டு ஆன்மா நீங்குவது மரணம். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதுதான் மரணம் என்று நாங்கள் சொல்லுவது. அதைவிட பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கிறிஸ்தவ வேதம் சொல்லுகின்றது. ஆகவே பாவம் மரணம். அவை மரணம் என்பது என்னென்று கேட்டால், த செப்பரேஷன் ஃப்ரம் த காட் இஸ் டெத், மிருத்யு என்று சொல்லுவார்கள். ஆண்டவரிடமிருந்து பிரிந்திருப்பதே மரணம் என்று சொல்லுவார்கள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லுவார்கள் இல்லையா? இதுக்கு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஊருக்கு ஒரு துறவி சென்றிருந்தார். அந்த துறவி போனவுடன் பல பேர் அழைத்தார்களா, என்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வர வேண்டும் என்று. அவர் சொன்னாரா, ஒரு பொய்யும் சொல்லாதவருடைய வீட்டில் நான் விருந்தெடுப்பேன் என்று. அப்போ இருந்த ஒருத்தர் என்னுடைய வீட்டுக்கு வேறு கொண்டு அழைத்து விட்டு போய்விட்டார். இவர் அந்த வீட்டுக்கு போனார். அவருடைய வீட்டுக்கு போக முதல் அவருடைய விவரங்களை சேகரித்து கொண்டு தான். இவர் 60 வயதுக்காரர். அவருக்கு 3 பையன்கள் இருக்கிறார்கள். மற்றது அவருக்கு நிறைய இருப்புகள், சொத்து பத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. என்ன போனவுடன் கேட்டார், உனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டார். இவர் ஒரே ஒரு பையன்தான் சுவாமி என்று சொன்னார். என்ன பச்சை போய் சொல்லுகின்றார், உனக்கு 3 பையன்கள் என்று எல்லாரும் சொல்லுகின்றார்கள், எனக்கும் தெரியும், நீ ஏன் சொல்லுகின்றாய் என்று. உடனே ஒரு பையனை கூப்பிட்டார். அவன் சொன்னானா, சரிங்கனே உன்னோட ஒரே வாதியாக போச்சு, என்னத்துக்கு சும்மா உபத்திரம் கொடுக்குறா, சும்மா கிடன்னு சொன்னானா ஒரு பையன். 2வது கூப்பிட்டானாம். அவன் கண்டுகொள்ளவே இல்லை. 3வது பையனை கூப்பிட்டா அப்பா என்று ஓடி என்ன செய்ய வேணும் என்று கேட்டு, விருந்தினர் வந்திருக்கிறாரா, அவருக்கு என்ன செய்ய வேணும் என்று உதவி செய்தான். அப்போ சொன்னார், எனக்கு ஒரு பையன் தானே, தெரிகின்றதா? 2வதாக கேட்டாராம். சரி என்று போட்டு கேட்டாரா, உன்னிடம் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய், எவ்வளவு வச்சிருக்கிறான்? என்னிடம் ஒரு 50,000 ரூபாய் தான் வச்சிருக்கிறேன்.
நிறைய சொத்து பத்து வைத்திருக்கிறாய், வீடு வாசல் அதெல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் தெருவூர் எல்லாம் இருக்குது, நீ இப்பவும் போய் சொல்லுகின்றாய் என்று சொன்னார். அவர் சொன்னார், சுவாமி இவ்வளவும் இருந்தாலும் நான் இதுவரையிலே தர்மத்துக்கு செலவழித்த பணம் இவ்வளவுதான். நான் தர்மத்துக்கு செலவழித்த பணம் தான் எனக்கு செலவழித்தது. தர்மத்துக்கு செலவழித்த பணம் தான் எனக்கு செலவழித்தது. ஆனபடினாலே அதற்கு அல்லாமல் நான் சேர்த்து வைத்திருப்பதெல்லாம் என்னுடையதென்று சொல்ல முடியாது என்று சொன்னாராம். இது கிறிஸ்தவ வேதாகமத்தில் கூட இருக்கின்றது. கிறிஸ்தவ வேதாகமத்தில் எல்லாம் சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து வந்து இதை பற்றி சொல்லுகின்றார். இப்போ அவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால் இந்த வெல்த் அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது மத்தேயுவில் வரும். நான் நினைக்கிறேன் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்போ அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இந்த சேர்த்து வைக்கின்ற பணம் அதுகளை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்றார், குருவிகள் சேர்த்து வைப்பதில்லை அப்படி அதுக்கு முதலே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து இந்த உலகத்திலே உங்களுக்காக சேர்த்து வைக்க வேண்டாம், இதை கரையான் எரித்து போடும், துருப்பிடித்து போகும், திருடர்கள் வந்து கொள்ளையிட்டு கொண்டு போடுவிடுவார்கள். இதற்கு பதிலாக நீங்கள் பரலோகத்திலே உங்கள் சுவர்க்கத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே சேர்த்து வைப்பதை கரையான் எரிக்காது, துருப்பிடிக்காது, கள்வர்கள் கண்ணமிட்டு திருடிக்கொண்டு போக மாட்டார்கள். உங்களுடைய இதயம் எங்கே உங்களுடைய செல்வம் இருக்கின்றதோ அங்கே தான் இருக்கும். பார்த்தீர்களா? எங்கே வைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அதே தான். அப்போ இவர் அங்கே சேர்த்து வைத்த செல்வம், இவர் தர்மம் வைத்த செல்வம். இது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அப்போ அதே மாதிரியாக இவர் சொன்னேன். அப்போ சொன்னேன், அவரும் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அடுத்ததாக கேட்டார், உமக்கு எத்தனை வயசுண்டு? சுவாமி எனக்கு 16 வயசுன்னு சொன்னார். 60 வயதுக்காரர் 16 வயசுன்னு சொல்லுகின்றார். இன்னும் இப்படி சொல்லுகின்றாய்? சுவாமி நான் வாழ்நாள் பிறந்த நாள் முழுக்க படிப்பில் போனேன், பிறகு அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், பெண்டாட்டி பிள்ளைகள் உழைப்பு வேலை சமூக சேவை இப்படி எல்லாம் போய் இப்போ இறை தொண்டு இப்போ ஒரு 16 வருஷமாக தான் செய்து கொண்டு வரேன். மற்ற நாளெல்லாம் நான் பிறவாத நாள் ஆனபடியினாலே எனக்கு வயசு 16 என்று சொன்னேன். 16 என்று சொன்னார். புரிகின்றதா? இதே மாதிரியாக மரணம் என்றால் என்னென்று கேட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகின்றோம். அந்த மரணத்தை சொல்லுவார்கள், த செப்பரேஷன் ஃப்ரம் காட் இஸ் டெத். இதை என்னுடைய வேதத்திலே மிருட்ஜு என்று சொல்லுவார்கள். மரணத்தை மிருட்ஜு என்றால் இட் இஸ் செப்பரேஷன் ஃப்ரம் த காட். அப்போ எங்களுடைய ஆகமத்தில் சொல்லும், காமிக ஆகமன் சொல்லும், மிருட்ஜு என்றால் எது என்று கேட்டால் ஆணவம் மிருட்ஜு என்றால் ஆணவம் தான் எங்களுடைய உயிரை இறைவனிடமிருந்து பிரித்து வைக்கின்ற டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அது இருக்கும் வரைக்கும் அதை உள்ளபடி பார்க்க விடாது. சூரிய ஒளி எப்படி எங்கும் இதுவும் பிரகாசிக்கின்றது, கண் குருடாக இருந்தால் பார்க்க முடியுமா? அதே மாதிரி இந்த ஆன்மா ஆணவம் என்னும் இருட்டிரையாலே மறைக்கப்பட்டு குருடாக இருக்கின்றது, இறைவனை தெரியவில்லை. ஆகவே ஆணவம் சூரானன் சொல்லுதானே, இருக்கயிட்டால் கட்டி, அது இருள்கை அரம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி என்று சொல்லுகின்றது. இருள் என்று சொல்லுவார்கள் இதை. அப்ப இந்த இருள் என்ற ஆணவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் மிருட்ஜு என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆணவம் தான் மிருட்ஜு. அவர் மரணம் என்பது இந்த ஆணவம். இது பிலோசபிக்கல் மீனிங். அந்த மரணத்தை வெல்லுவது என்பது இந்த ஆணவத்தை வெல்லுதல். அதான் மிருஜுஞ்சய மந்திரம். எனவே மிருஜுஞ்சய மந்திரம், திரியம்பகம் ஜயாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் என்ற மந்திரத்தை இது சாவிலிருந்து உண்மை காப்பாற்றுகின்ற மந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். சாவிலிருந்து காப்பாற்றுகின்ற மந்திரம் அல்ல, மரண பயத்தை வெல்லுகின்ற மந்திரம் அது. அந்த மந்திரம் என்ன சொல்லுது? வெள்ளரி பழம் காம்பிலிருந்து விடுபடுவது போல நாம் இந்த வாழ்க்கை பிடியிலிருந்து விடுபட வேண்டும். ஜஸ்ட் நேச்சுரலாக அது வர வேணும். அதான் மிருஜுஞ்சய மந்திரம். மிருஜுஞ்சய ஹோமம் என்று செய்வார்கள். இந்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் செய்வார்கள் இறக்கின்ற காலத்தில் எல்லாம். அப்போ இது மிருஜு மரணம் என்பதற்கு பல இதுகள் இருக்கின்றது, கருத்துக்கள் அர்த்தங்கள் இருக்கின்றது. பயத்தை மரணம் என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் பெண்களின் கண் நெறியை மரணம் என்று சொல்லுகின்றார். ஆக எங்களுக்கு பலவிதமான மரணங்கள் இருக்கு. அப்போ சிவகுமார் கேட்ட மாதிரி நாங்கள் இந்த உடலை விட்டு நீங்குகின்ற மரணம் மட்டுமல்ல, பெண்களின் கண்ணறி மரணம், பயம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், இறைவனிடமிருந்து பிரிந்திருப்பது மரணம், இறைவனிடமிருந்து எங்களை பிரித்திருக்கின்ற ஆணவ மலம் மரணம், மரண பயம் மரணம். இந்த மரணத்திலிருந்து வெல்லுவதுதான் மிருஜுஞ்சயம். இதை பற்றி ஒரு நாளைக்கு நாங்கள் விரிவாக பேச இருக்கின்றோம். அடுத்த நேயர் வணக்கம். பேசுவதற்கு முதல் உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வணக்கம். வானொலி சத்தம். வணக்கம் ஐயா.
வணக்கம், கதிர் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க கதை. வணக்கம் டாக்டர், லாங் டைம் நோ சி. சொல்லுங்க. வரவேற்கிறோம். காசிக்கு போன புண்ணியம் எங்களுக்கும் கிடைக்கிறது. நிச்சயமாக வான்வழியூடாக நிச்சயம் கிடைக்கும். காசிக்கு போனவர்களை தரிசித்தல் புண்ணியம், பார்த்தல் புண்ணியம், கேட்டல் கூட புண்ணியம் தானே. அது சரி, என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க காசியிலையா? மிகவும் விருப்பமானதை விட்டுட்டு வர வேண்டும் சொன்னார்கள். எனக்கு விருப்பமானது இதுதான். அப்ப இதை விட்டுட்டு வந்தால் உங்களிடம் வந்து கதைக்க முடியாது. அப்படியே நான் ஒன்றையும் விட்டுட்டு வரவில்லை. நல்லா இருந்தது உங்களோட நிகழ்ச்சி. இந்த உங்களோட சமயம் நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. என்ன என்ன இந்த 6 மணி நேரம் கொம்பை முடிச்சுன்னு எனக்கு புதிய தகவலா இருக்கு. நல்லா இருந்தது. மற்றது குமர ஒருவர சுவாமிகளை பற்றி சொன்னீங்க. அவர்தான் மீனாட்சி அம்மன் பிள்ளை அவர்தான் மீனாட்சி அம்மா பிள்ளை தமிழ் பாடியவரும் அவர்தான். மதுரை கிளம்பும். ஆமா. அதை விட நான் மறக்கல என்ற வாழ்க்கையில் ஏனென்றால் என்னுடைய மகனுக்கு பெயர் வைத்தது அவர்தான். அவருக்கு பேர் மதுரேசன். மதுரேசன். அந்த பாட்டில் வருகிறது. அதை வச்சுதான் வச்சுறேன். மற்றது நீங்க மன்னார்ல போய் செய்த பணியும் நல்லா இருந்தது. நிச்சயமாக அது ஏதோ இறைவனுடைய அருள். இப்ப பணி செய்வது மட்டுமல்ல, ஆட்கள் வர வேண்டும், அதை கேட்க வேண்டும். எப்படி இப்ப திருக்கேசன் பழைய மாதிரி இருக்குதோ நன்றாக இருக்கின்றது. பாலாவி கரையிலே நீராடி பக்கத்திலே இருந்து பூஜை செய்து வழிபட்டு கேதீஸ்வர பெருமானையும் வழிபட்டு வரக்கூடிய பேர் கிடைத்தது. நன்றாக இருக்கின்றது. தகவலுக்கு நன்றி சொல்லிதான் அடுத்துறேன். நன்றி கதர். நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் என்ன அப்படிதான், நான் காசிக்கு போனா சொல்லுவாங்க, அது காசி என்றது அதுதானே கடைசி காலம் என்று சொல்லுவாங்க. ஆனா ஐயா போயிட்டு வந்துட்டேன். நன்றி. மற்றது இங்க திருக்கீஸ்வரம் அப்படித்தான், பாலாவில குளிச்சாலே ஐயா எங்கட புனியெல்லாம் நீங்கி போகும். உண்மை. கங்கையில குளித்தல தொடங்கி கடைசியாக பாலாவிலே நிறைவு பெற்றது. நல்ல இதுதானே ஆண்டவனே என்று. பாலாவி இப்ப தெரியாத அந்த நாட்டு பிரச்சனையால அப்படி இருக்கிறவரை அந்த நாளையில அப்படித்தான் திருக்கேசனம் வெண்டாத்திரிக்கு போறதுதானே. அங்க நாட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களுக்கு அந்த சமய வாழ்க்கைக்கு நாட்டு பிரச்சனையை விட மக்களுடைய மன முக்கியமாக. கேதீஸ்வரம் தலம் நல்லா இருக்கின்றது, ஆலய சூழல் நல்லா இருக்கின்றது. ஆனால் நான் போன அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போயிருந்தேன். பார்த்தால் வந்து தரிசனம் பெறுபவர்கள் இல்லை. நான் இலங்கையில பார்த்தால் பௌத்தர்கள் மிக மிக பின்தங்கிய கிராமங்கள் இருக்கின்ற வறிய மக்கள் கூட ஒவ்வொரு தலங்களாக சென்று நாகதீபம் அந்த இடங்கள் எல்லாம் சென்று யாழ்ப்பாணத்து விகாரை நயனாதீப விகாரைக்கெல்லாம் சென்று வழிபட்டு வருகின்ற தன்மையை பார்க்கின்றோம். எமது மக்கள் சைவ மக்கள் அப்படி அந்த நம்பிக்கை போய்விட்டது. எல்லாம் ஒரு கலாச்சார அடையாளமாக அந்த உள்ளுக்கு அந்த சத்து இல்லை, வெறும் வெளிக்கோது மட்டும் இருப்பது மாதிரி. அந்த ஆலயத்தில் போயிருந்த பொழுது உள்ளூர் மக்களை காணவில்லை. ஆலய வழிபாட்டிலே 1-2 பேரை தவிர காணவில்லை. அங்கே இருந்த இராணுவத்தில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தார்கள் தரிசனத்துக்கு. பக்திமயமாக ஷர்ட்டையும் கலட்டி பூஜை தட்டுல வந்து அவர்கள் பூஜை பண்ணினார்கள். அதை விட நான் போயிருந்தேன். இதுதான் இன்றைய சமய நிலை எமது மக்களுடைய அந்த நம்பிக்கை. யுவ சுவாமிகள் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், 100க்கு 99 பேர் நாத்திகர் தானடா என்று சொன்னார். அது உண்மை. நாங்கள் நாமம் அது சைவம் என கொண்டு கோயில்களையும் திருநூறு சிவசின்னங்களையும் வெறும் கலாச்சார அடையாளங்களாக கொண்டு வாழுகின்றோமே தவிர அந்த நம்பிக்கையை போக்கடித்து விட்டோம். அதை மீள கட்டியெழுப்புவதுதான் எங்கள் பணியாக இருக்க வேண்டும். பல இடங்களில் நாங்கள் சமய சபைகளும் குருமாரும் போதகர்களும் என்ன செய்கின்றோம் என்றால் விழாக்களை எடுக்கின்றோம், ஆளுக்கால் பட்டங்களை கொடுக்கின்றோம், பட்டாடை போட்டுகின்றோம். இவற்றினாலே பிரயோசனங்கள் மிக மிக குறைவு. நாங்கள் செய்ய வேண்டியது சமயத்திலே இருப்பவர்கள் சொல்லுபவர்கள் அங்கே தொண்டு செய்வர்களை பார்த்து நான் அதை சொன்னேன். அதாவது நீங்கள் செய்கின்ற தொண்டு சரி, ஆனால் செய்கின்ற நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு காலம் ஒரு 108 தரம் பின்னீடு 108 தரம் பஞ்சாட்சரம் சொல்ல வேணும். வீட்டில் சுவாமிக்கு ஒரு பூவும் ஒரு தண்ணி ஒரு பழம் வைக்க வேணும், ஒரு சாம்பிராணி குச்சி கொளுத்த வேணும், ஒரு விளக்கு ஏற்ற வேணும், ஒரு கோயிலை அட்லீஸ்ட் கிரகமைக்கு ஒருக்கா வேண்டாலும் ஒருக்கா சுற்றி கும்பிட வேணும். இந்த வீட்டில் ஒரு தீபம் ஏற்றாமல், வீட்டில் ஒரு பாடாமல், வீட்டில் ஒரு சாம்பிராணி ஏற்றாமல், வீட்டில் இறைவனை வழிபடாமல், ஒரு பஞ்சாட்சரம் சொல்லாமல் நாங்கள் அந்த சபையிலே தலைவர், இந்த சபையிலே காரியதரிசி, இந்த சபையை நடத்துகிறோம், இந்த விழா நடத்துகிறோம் என்று சொல்லி சமயம் வளர்க்க முடியாது. சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமய பெரியவர்கள் இவ்வளவு நன்றாக சமயம் வளர்க்கிறார்கள் என்று அவர்கள் சமயத்தை வாழுகிறார்கள். அப்ப அவர்கள் சொல்லுகிற பொழுது அது சத்திய வார்த்தையாக போகின்றது. இது உண்மை.
அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள். உண்மை உண்மை. அப்ப நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை வெறும் வெற்றி வார்த்தை. ஏனென்றால் நாங்கள் சமயத்தை அனுஷ்டிப்பதில்லை, இறைவனை வழிபடுவதில்லை, கை வணங்குவதில்லை, தலை திண்டிப்பதில்லை, வாய் பாடுவதில்லை, கால் நடப்பதில்லை. சும்மா வெற்றி வார்த்தைகளாக சமயம் போதிக்கின்றோம், சமயம் வளர்க்கின்றோம், சங்கங்களையும் சபைகளையும் வைத்து வளர்த்து வெறும் வெற்றி வார்த்தைகள் வருகின்றன. ஆனால் நமது கிறிஸ்தவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிய வார்த்தைகள் வார்த்தைகளாக இருக்கின்றன என்று கேட்டால் அவர்கள் அதை வாழுகிறார்கள். ஆனபடினாலே எங்களுடைய வார்த்தைகளையும் நாங்கள் சத்திய வார்த்தைகள் ஆற்றினால் எமது மக்களுக்கு, நாம் மற்றவர்களுக்கு போதிக்கவில்லை, எமது சமய மக்களுக்கு எமது சமய உண்மைகளை போதித்து அவர்களுடைய நம்பிக்கையை நிலைநாட்ட வேண்டும். அதான் செய்ய வேண்டும். நன்றி டாக்டர். அருமையான நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருந்தது. உண்மையிலே காசிக்கு சென்று வந்த உங்களை தரிசிப்பதும் உங்களை பார்ப்பதும் எனக்கு மகிழ்ச்சியான விடயம். அதை விட நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் கலையகத்துக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பிளஸிங்காக கூட இருக்கிறது. அவை அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எங்களுக்கு முன்னதாகவே காசி யாத்திரை செய்து கொடுத்த புண்ணியவான். அவருடைய உண்மை கலையாத்திலே நாங்கள் வந்திருந்து இந்த சமயத்தை சொல்வது ஒரு பெரிய புண்ணியம். மற்றது இவ்விதமான சேர்க்கைகள் கூட இறைவன் சேர்த்து வைப்பதுதான். வலை புண்ணல் கூட அவருடைய ஆன்ம பரியந்தம். அண்மையிலே கூட எனக்கு ஒரு ஹிந்தி நண்பர்கள் கிடைத்தார்கள். அந்த ஆன்ம பரியந்தம் பார்க்கிறேன், அந்த சரியான வேவ் லென்த், என்ன நான் சிந்திக்கிறேனோ அதைத்தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள், என்ன நான் நினைக்கிறேனோ அதைத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படியாக அந்த ஆன்ம பரியந்தம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எல்லாம் அல்ல கிருஷ்ண பகவானுடைய அந்த தாமோதர மாதம் நிறைவடைந்திருக்கிறது. கார்த்திகை மாதம் எங்களுக்கு கார்த்திகை மாதம் என்னும் இருக்கின்றது. அவர்களுக்கு கார்த்திகை மாதம் அது சந்திரமானபடி. அதாவது ஹரே கிருஷ்ணா சம்பிரதாயம், வட இந்திய சம்பிரதாயத்தில் அவர்கள் சந்திரன் இப்படி அவர்களுக்கு மந்த் ஆஃப் தாமோதரா கார்த்திகை மாதம். அது விளக்கேற்றி வழிபடுவார்கள். விளக்கேற்றி வழிபடுறது கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றுவது மிகப்பெரிய புண்ணியம். கார்த்திகை மாதத்தில் 3 தரம் விளக்கேற்றி சுற்றினால் அது எத்தனையோ கோடி புண்ணியம் என்று சிவபுராணத்தில் இருக்கின்றது. எங்களுக்கு கார்த்திகை மாதம் என்ன டிசம்பர் 15ஆம் தேதி மட்டும் இருக்கின்றது. இப்போது விநாயக விரத காலம். விநாயகர் அகவலை படித்து வரலாம். விநாயகருடைய வழிபாட்டுக்குரிய பிதாவுடைய கதை, அது ஒரு பெரிய புண்ணியம். அதற்கு பிற்பாடு எங்களுக்கு திருவம்பாய் வரை இருக்கின்றது. அற்புதமான காலம். இந்த காலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி டாக்டர். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கங்களுடன். அதுக்கு முன்னதாக இன்றைய நிகழ்ச்சி நிலையில் எமது மாணவர்களுக்கான வகுப்புகள் 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் பலமுக நடைபெறும். அதே மாதிரியாக இன்றைக்கு எமது சத்சங்கம் மிசிசாகா ஜெயதுர்கம்மன் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. ஆகவே மிசிசாகா, பிரம்டன், எட்டோபிகோ போன்ற இடங்கள் இருக்கின்ற நண்பர்கள் வந்து கலந்து பயன்பெறலாம். மிசிசாகா ஜெயதுர்கம்மன் ஆலயத்தில் 6 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கும் சத்சங்கம் நடைபெற இருக்கின்றது. எமது குழந்தைகளுக்கான வகுப்புகள் வளமை போல 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் பின்சன் டெஸ்கோ சந்தை அருகிலுள்ள எமது மெய்யகத்தில் நடைபெற இருக்கின்றன. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.